என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய 50 ஆண்டுகள் இந்த திரையுலக பயணத்தில் அவர் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து 51வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்காரு. இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் செய்திருக்கிற பங்களிப்பு, அதேபோல இந்திய சினிமா உலகுக்கு அவர் செய்திருக்கிற பங்களிப்பு, இந்திய சினிமாவை உலகளவில் அவர் கொண்டு போயிருக்கிற விதம், இந்த படங்களுக்கு உலகளவில் ஒரு மிகப்பெரிய சந்தையை ஏற்படுத்திய விதம், இப்படி பல வகைகளில் ரஜினியை கொண்டாடுவதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இந்த 50 ஆண்டு கால ரஜினியினுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவினுடைய திரைப்பயணத்தின் ஒரு முக்கியமான அங்கமாகத்தான் நம்ம பார்க்கணும். இங்க ஏற்பட்ட ஒவ்வொரு மாறுதலிலும் ரஜினியினுடைய பங்களிப்புங்கிறது இருக்கு. அது கருப்பு வெள்ளை காலத்தில் தொடங்கி இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்ப காலம் வரைக்குமான இந்த 50 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவை பல தளங்களில் மேம்பட்டு போயிருக்கு. அதில் ரஜினியினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனால தான் இந்திய அரசு தொடர்ச்சியாக ரஜினியை கௌரவித்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிற இந்திய திரையுலகின் மிக உயரிய விருதை இந்திய அரசு கொடுத்திருக்கு. அதே போல அவர் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்காளர், தி பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு விருதையும் இந்திய அரசு கொடுத்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தது. இந்த விருது இதற்கு முன் யாருக்கும் தரப்பட்டதும் இல்லை, அதன் பிறகும் கூட யாருக்கும் தரப்பட்டதில்லை. அது ரஜினிக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட விருது. இப்படி பல்வேறு பெருமைகள் ரஜினிக்கு உண்டு. அதை இந்திய அரசு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடி இருக்கு. ஆனா இங்க அவர் என்னென்ன வசூல் சாதனைகள், எந்த அளவுக்கெல்லாம் இந்த சினிமாவுக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சாரோ, அந்த தமிழ் சினிமா அவரை கொண்டாடுச்சா அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த தமிழ் சினிமா மீது ரஜினிக்கு இருக்கிற பற்று, பாசம், மரியாதை இருக்க, அது அளப்பரியது. அதே போல இங்கு இருக்கிற பல தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், கலைஞர்கள் பலரும் ரஜினியை நேசிக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு திரை சமூகமாக அவரை இவங்க கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வேண்டுமென்றே தவிர்க்கிறார்களா அல்லது அப்படி நேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பாருங்க, ரஜினிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா ரஜினி தான் சந்திக்கணும், ரஜினி தான் அதை எதிர்கொள்ளணும், ரஜினியே தன்னந்தனியே அதை ஃபேஸ் பண்ணி அதுல வெளியே வரணும். இது பல முறை நடந்திருக்கு, அதை நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதே போல ரஜினிக்கு ஒரு பெருமை வந்தா அதை இவர்கள் யாருமே கூட்டாக சேர்ந்து கொண்டாட தவறுகிறார். இப்போ உதாரணத்துக்கு இந்திய சினிமாவில் இந்த நூற்றாண்டு காலத்தில் ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்காளர் அப்படிங்கிற விருதை மத்திய அரசு கொடுக்குது. முதல் முறையா அப்படி ஒரு விருதை தருது. நீங்க அந்த விருதினுடைய பெயரை யோசிச்சு பாருங்க. இந்திய சினிமா உலகில் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த பொழுதுபோக்காளர், தி பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி செஞ்சுரி. எவ்வளவு பெரிய பெருமைங்க! ஒரு நூற்றாண்டு கால தமிழ் சினிமா வரலாறே நூறாண்டு காலம் தான். இந்திய சினிமாவுக்கு வரலாறு 100 ஆண்டு காலம் தான். அதுக்கு முன்ன சினிமா இல்லை. இந்த 100 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த மக்களை மகிழ்வித்த ஒரு மிகப்பெரிய கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு ரஜினியை அழைத்து இதே கோவா திரைப்பட விழாவில் அவரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்றிய அமைச்சர்கள், பாலிவுட் திரைப்பிரபலங்கள் அவ்வளோ பேரும் கலந்துக்கிட்டு ரஜினியை கொண்டாடுறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசு சரி அல்லது தமிழ்நாட்டு அந்த சினிமா துறைகளும் சரி, இங்கே பல சங்கங்கள் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம், 4 தயாரிப்பாளர் சங்கங்கள் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது. எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்த பெப்சிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்குது. இவ்வளவு பேரும் இருந்தும் கூட அவர்கள் ரஜினியை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற அந்த நினைப்பே அவர்களுக்கு இல்லையோ அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே எழுது. உண்மையிலே எல்லோருக்குமே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பலருக்கும் எழுகிற கேள்விகள் இப்போ நான் கேட்கறதில்ல. இன்னொன்று, தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு அது அந்த விருது கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இப்போ
அண்மையில் வந்து மோகன்லாலுக்கு அந்த விருது கிடைச்சிது. மலையாள திரையுலகின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிற மோகன்லால் அந்த விருதை பெற்ற உடனே அந்த அரசு, அந்த திரைக்கலைஞர்கள் அவ்வளவு பேரும் வந்து மோகன்லாலை கொண்டாடின விதத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பிரமிச்சு போயிடுவீங்க. அவர் சொல்றாரு, இந்த விருதை வந்து நான் எல்லாருக்குமே நான் சமர்ப்பிக்கிறேன், எல்லாருக்கும் கிடைச்ச விருதா நான் வந்து இதை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறார். காரணம் என்னன்னா அவ்வளவு பேரும் வந்து அவருக்கு வாழ்த்து மழை பொழியிறாங்க. உச்சகட்டமாக என்ன நடக்க போகுதுன்னா, கேரள அரசு அதே போல் அங்கே இருக்கிற திரைப்பட சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து மோகன்லாலுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை எடுக்க போகிறாங்க. விரைவில் இங்கே கொச்சியில் வந்து நடக்க போகுது, எர்ணாகுளத்தில். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிறது யார் தெரியுமா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் போய் தலைமையேற்று அங்கு மோகன்லாலை பாராட்டி பேசுறதுக்காக போகிறார். ஸோ மற்ற சங்கங்கள், மற்ற மொழி திரையுலகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு இப்படி ஒரு மனப்போக்கு இருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் தான் ஒரு நோயுற்ற மனநிலையில் இவங்கெல்லாம் வந்து உழண்டுகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு கேட்க வைக்கிற மாதிரியான அந்த நிகழ்வுகள் வந்து நடந்தேறிக்கிட்டு இருக்கு. ரஜினிக்கு அந்த தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினார்ல, அதுக்கு இந்த திரைப்பட சங்கங்கள் ஒன்று கூட வாழ்த்து தெரிவிக்கல. அவ்வளோ ஏன் நடிகர் சங்கம் அதில் முதல்ல வாழ்த்தணும், அவங்க வாழ்த்தலை. என் நினைவு கெட்டிய வரையில் ஒரே ஒருத்தர் தான் வந்து வாழ்த்தினார். அது யாருன்னா நடிகர் சத்யராஜ். அதன் பிறகு அதற்கு முன்பு வந்து அரசியல் தலைவர்கள் சிலர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. மற்றபடி திரையுலகை சேர்ந்தவர்கள் அதில் பெரிய அக்கறை காட்டின மாதிரி எனக்கு தெரியல. அதை யாரும் வாழ்த்தின மாதிரி கூட, அவரை வாழ்த்தின மாதிரி கூட எனக்கு தெரியல. அடுத்து பார்த்தா 50வது ஆண்டு விழா. இந்த 50 ஆண்டுகளை தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக கடப்பதுங்கிறது சாதாரண விஷயமாங்க. அது எப்பேற்பட்ட போராட்டம், மிகப்பெரிய சவால் அது. அப்படி ஒரு சவாலை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ரஜினிகாந்த் வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு. நீங்க அவர் 76ல் அறிமுகமானாரு, 78ல் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்ட பெயருக்கு இன்னொருத்தரை நினைச்சு பார்க்க கூட யாரால முடியல. வேற யாராவது நினைச்சா கூட வந்து மண்டியில நங்குன்னு கொட்டி நீ அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, என்னைக்கே நிரந்தர சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரஜினியை அந்த மக்கள் வந்து அப்படி தங்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இந்த திரையுலகம் என்ன பண்ணுது? நியாயமாக வந்து இந்த 50வது ஆண்டு விழா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? இந்த தமிழ் சினிமா சங்கங்கள் அனைத்து சேர்ந்து அவரை கௌரவப்படுத்துற மாதிரி வந்து ஒரு விழா எடுக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்றோன்னு சொல்லிட்டு அவரை போய் கேட்டிருக்கணுமா இல்லையா? சரி, குறைந்தபட்சம் இவர்கள் எல்லோருமே வந்து அவரவர் சங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கை விட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும்ல. நடிகர் சங்கம் உள்பட எந்த சங்கமும் அதை செய்யவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு 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 அநியாயம் பாருங்க அது. ஏன்னா இவர் ரஜினி நடிச்சதால நேரடி பலன்ல யாருக்கு? ஒன்று ரஜினிகாந்துக்கு, இன்னொன்று இந்த சினிமா அமைப்புகளுக்கு, இந்த சினிமா உலகத்துக்கு தான். எத்தனை தயாரிப்பாளர்கள், எத்தனை திரையரங்கு உரிமையாளர்கள், எவ்வளவு விநியோகஸ்தர்கள், எவ்வளவு அந்த அந்த இடைநிலை வர்த்தகர்களாக இருக்காங்கல்ல இந்த சினிமாவில், அவங்க இன்னும் ரொம்ப எல்லோருமே வந்து சொல்லுவாங்க, தியேட்டரில் அந்த முறுக்கு வைக்கிற பையன், சைக்கிளுக்கு டோக்கன் கொடுக்குற பையன் உள்பட அவ்வளவு பேரும் ரஜினி படங்களால் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு சாதனையை செய்த நடிகர்கள்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்கெல்லாம் கூட 50 ஆண்டுகள் அதை செஞ்சதில்லை. ஆனால் இவர் மட்டும்தான் வந்து அந்த சாதனையை வந்து செஞ்சிருக்காரு. அவரெல்லாம் வந்து அவர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களாகவே முடிவெடுத்து ஒரு பெரிய விழா நடத்துகிறேன், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு அவரை கூப்பிட்டு இருந்தா நிச்சயமாக வந்து அவர் கலந்துப்பார். ஆனால் இவங்க போய் என்ன கேட்குறாங்க? சார் உங்களுக்கு ஒரு விழா நடத்தலாம்னு இருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டால், வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு கிட்ட சாப்பிட்றீங்களா, சாப்பாடு போட்டா அப்படின்னு கேட்டால் என்ன சொன்னீங்க? இல்லை வேணாங்க, சாப்பிட்டுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இவர்களுடைய அந்த விழாவுக்கு அனுமதி கேட்ட லட்சணம் வந்து அப்படிதான் இருந்தது அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது. அதனால இதை சொல்றேன். ஸோ ரஜினிக்கு வந்து இந்த தமிழ் சினிமா நடத்த தவறிய அந்த பெருமையை வந்து யார் செய்கிறாங்கன்னா, இப்போதும் கோவா திரைப்பட விழா, கோவாவில் நடக்கவிருக்கிற சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய 50 ஆண்டு கால திரைப்பயண சாதனையை பாராட்டி
ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் அவருக்கான பாராட்டுதல்களையும் அந்த விழாவின் இறுதி நாளில் செய்ய போகிறத அறிவிச்சிருக்காங்க. இது வந்து நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கோவா திரைப்பட விழா நடக்குது. அது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற ஒரு விழா. இந்த கேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லையா, அதற்கு இணையான ஒரு திரைப்பட விழா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 240 250 படங்கள் அங்கே கலந்துக்குது. உலகம் முழுவதிலும் இருந்து 181 நாடுகளில் இருந்து 2000த்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இதில் கலந்துக்கிறதுக்காக வந்து முட்டி மோதுச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய விழா அது. அந்த விழாவினுடைய நிறைவு நாள், இந்த கமாமரேஷன் நடக்குதுல்ல, அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அதில் கலந்துக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பாராட்டை வந்து அங்கே தெரிவிக்கிறாங்க, நினைவு பரிசு வழங்குவாங்க அப்படின்னு அந்த குழுவின் சார்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து எப்படி இதை ஏற்பாடு பண்ணாங்க? அவங்க வந்து ரஜினிகாந்த் கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா? இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியிலேயாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லல. இந்த விழாவில் யார் ஐகான்? ரஜினிகாந்த், இந்திய சினிமாவோட ஐகான். அவர் 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார், இன்றைக்கும் நம்பர் 1 அவர் தான். இன்றைக்கும் ஆசியாவில் அதிக சம்பளம் வாங்குகிற மிகப்பெரிய நடிகர் அவர் தான். இது எல்லாம் அவங்களுக்கு தெரியுது இல்லை? இந்த ஆண்டு கௌரவிக்கப்பட வேண்டியவர் அவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து அவரை அழைத்து கௌரவிக்கிறாங்களே. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எங்கே போய் முகத்தை வச்சுப்பீங்க? இது எவ்வளவு பெரிய கேவலம் உங்களுக்கு. இந்த இந்த மொழி சினிமாக்காரர்கள் செய்ய தவறிய ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு சார்பில் நடக்கிற ஒரு விழா, அந்த விழாவில் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமா அந்த தலைமை பீடத்தில் இருப்பவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு ரஜினியை வந்து கண்டுக்காம போகிறாங்களா? பொறாமையில் சுற்றுறாங்களா? அவர் கால்ஷீட் கிடச்சி படம் தயாரித்து லாபம் சம்பாதிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற நினைப்போடு இருக்காங்களா? அப்படிங்கிற கேள்வியை தான் வந்து எழுப்ப வைக்குது. இதற்கான பதிலை வந்து நிச்சயமாக அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், அவர் நல்ல நிலையில் மிக புகழின் உச்சியில் இருக்கும்போதே அந்த மாதிரியான அந்த கலைஞர்களை கொண்டாடும் அந்த திறன் வந்து இவங்களுக்கு கிடையாது. அது அந்த யோசனையே வந்து இவங்களுக்கு வராது.